உறவுகளே, மீண்டும் இந்த பதிவினுடைய தொடர்ச்சி. எண்ணற்ற சதிகளை செய்த திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தேவேந்திரகுல இளைஞர்களை குறிவைத்து இவர்களுடைய பின்பலத்தில் நடந்த படுகொலைகள் நூற்றுக்கணக்கில் நடந்திருக்குது. தீபக் பாண்டியனிலிருந்து முத்துமானவர்லேருந்து இன்று நடந்து பாடியை கூட வாங்காம மானாமதுரையில் நம்மளுடைய மக்கள் போராடி உண்ணாவிரதம் இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகாஷ் என்ற படுகொலை, இது போன்ற எண்ணற்ற படுகொலை இந்த 5 ஆண்டு காலத்திலே நடந்தது. அது யாரும் மறுக்க முடியாது. கோவையிலிருந்து, நாகையிலிருந்து, சென்னையிலிருந்து, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தமிழக மக்கள், அனைத்து மக்களும் அறிந்த உண்மை இந்த சம்பவங்கள். இது சாதிய கலவரங்கள் அல்ல. இது சாதிய கலவரம்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அதை நம்ம தப்பாக புரிஞ்சக்கூடாது. தனிப்பட்ட முறையிலே வன்மத்தை மனதில் கொண்டு ஒரு காலகட்டத்திலே நம்முடைய இளைஞர்கள் நம்மளுடைய உரிமைக்காக போராடிய போது அன்று நடந்த சில சம்பவங்களை மனதில் கொண்டு திட்டமிட்டு நம்மளுடைய இளைஞர்களா பார்த்து படுகொலை செய்கின்றார்கள். இதற்கு இந்த திமுக அரசு ஒரு கண்டனம் தெரிவித்தது உண்டா? நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நான் கொஞ்சம் மரியாதை கூட சொல்லலாம். எங்கேயாவது ஒரு படுகொலைக்காவது ஒரு கண்டனம் தெரிவித்தது உண்டா? இல்லை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தேவேந்திரர்களால் அந்த இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? ஏன் தெரிவிக்கல? தேவேந்திரன் என்ற பெயரால் தான் திமுக நம்மளுடைய தேவேந்திரனுக்கு திமுகவில் சீட்டு கொடுத்தது. எல்லா கட்சியிலையும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆக இந்த தேவேந்திரனுடைய உரிமைக்கு, தேவேந்திரனுடைய சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத அளவிற்கு திமுக அரசு நம்மளுடைய தேவேந்திர சட்டமன்ற உறுப்பினர்களை கையை கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நான் அதை தான் சொன்னேன். பட்டியல் மாற்றம் நான் சம்பந்தமாக 13 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நேரடியாக சென்று நான் பார்த்து பேசிய போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளபடியே உணர்வுகள் நிறைய இருந்த போதும் வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்களை ஒரு அடிமைகளாகத்தான் அங்கே சட்டமன்றத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஆகவேதான் நான் மறுபடியும் நான் சொன்னேன், ஒரு முறை தேவேந்திரனுக்கு சீட்டு கொடுத்தா மறுமுறை திமுகவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்கிறது நான் பல முறை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே நான் நேரடியாக சொல்லியிருக்கின்றேன். அப்படி இருந்தும் இந்த தேர்தலில் கூட இன்னை வரைக்கும் முதல்ல அமைச்சராக இருக்கின்ற கயல்வெளிக்கு சீட்டு கிடையாது. மொத்தம் ஏறக்குறைய 5-6 பேருக்கு சீட்டு கிடையாது. நேற்றைய பதவியில் நான் வெங்கடேசனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொன்னேன். வெங்கடேசனுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. சண்முகையா ஒட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சிறந்த முறையிலே நம்மளுடைய உணர்வுகளை மதித்து, துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் நம்மளுடைய உணர்வுகளை மதித்து அந்த பிறந்த மண்ணிற்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். சரியான களப்பணி செய்தார். சண்முகையா இன்னைக்கு வீரன் சுந்தரலிங்கத்துக்கு வெண்கலை சிலை வைப்பதற்கு முழுக்க அவர்தான் காரணம். இதற்கு நமக்கு ஆதரவாக இருந்த திருச்சி லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கிடையாது. என்னோடு முஸ்லிம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தியாகராஜன் என்னோட பட்டியல் மாற்றத்துக்கு போராடுறதுலாம் அவருக்கு சீட்டு கிடையாது. என்னோட உட்காந்து பேசின ஒரு காரணத்துக்காக திருச்சி மாவட்டத்தில் மீண்டும் பழனியாண்டிக்கு சீட்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், இவ்வளவு மனதிலே நஞ்சை வைத்துக்கொண்டு
எவ்வாறு இந்த தேவேந்திர மக்கள் மத்தியிலே வாக்கை கேட்டு வருகின்றார்கள் என்று தெரியவில்லை. நான் வணங்கும் தெய்வத்தை மிகவும் கேவலப்படுத்திய அந்த திமுகவினர் சூடு சொரணையே இல்லாம எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். இவர்களுடைய நாடகத்தை புரிந்து கொண்டு நாடாள வேண்டும் என்று நினைத்தால், இவர்களுடைய நாடகத்தை புரிந்து கொண்டு நாம் நாடாள வேண்டும், அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆளுமை பெற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த தேர்தலிலே சரியான முடிவெடுங்கள். அதிமுக ஆட்சியிலே என்ன நடந்தது என்பதை நாளைய பதிவில் மிகவும் தெளிவாக கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி உறவுகளே, வணக்கம்.